டங்ஸ்டன் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் மேலூரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், இந்த டங்ஸ்டன் கனிம வள எடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முதலே கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது கடையடைப்பு போராட்டமும் நடந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? கள நிலவரங்கள் என்ன? தற்போது பத்மநாபன், மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தமிழகத்தின் முதலில் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்ட அரசாப்பட்டி, நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவு மலைகளை வெட்டி டங்ஸ்டன் எடுக்கும் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தின் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கும் பத்மநாபன். மேலும் இதனால் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய சின்னங்கள், இயற்கை வளங்கள், பல்லுயிர் தளங்கள் மற்றும் விவசாயங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டும் சூழல் ஏற்பட்டு வருகின்றது. இதனை கண்டித்து டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். முல்லை பெரியார் ஊருக்கு ஒருபோக பாசன வசதிகள், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக பல்வேறு வரலாற்று சின்னங்கள் உள்ள மதுரை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மதுரை தமிழ் பண்பாட்டு தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளலூர், கோட்டநத்தம்பட்டி, கிராரிப்பட்டி, வல்லாளப்பட்டி, நரசிங்கப்பட்டி, அரசாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்மநாபன். மேலும் இதற்கு ஆதரவு தெரிவித்த மேலூரில் திரையரங்கு, மருந்தகம், உணவகம் உள்ளிட்ட கடைகளும் அடைக்கப்பட்டு வருகின்றது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து மேலும் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ஒரு நாள் புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மேலும் பேருந்து நிலையத்தில் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.